முக்கியமாக கவனிக்க வேண்டியது அந்த வரிக்கு பேர் ஜிஸ்யா. அந்த வரியை கொடுக்குறாங்க. அந்த வரியை கட்டல அப்படின்னு சொன்னால் நீ வந்து மதம் மாறணும். மோகன்ஜிக்கு இதன் மூலமாக நான் வந்து ஒரு வெளிப்படையான ஒரு சவாலாகவே சொல்கிறேன். ஒரு இஸ்லாம் ஒரு இடத்த ஆட்சி செய்யுதுன்னா, இப்போ துபாய் இருக்கு, இஸ்லாமிய ஆட்சி இருக்கான்னா இல்லை, முஸ்லீம் மன்னர்கள் இருக்கிறாங்க, இஸ்லாமிய ஆட்சி இல்லை, அங்கே உங்களுக்கு ஜிஸ்யா இருக்கான்னா கிடையாது. யார் வேணா வரலாம். இட்ஸ் இன்டர்நேஷனல் கண்ட்ரி. முஸ்லீம்கள் இஸ்லாத்தின்படி ஆட்சி செய்தால் அந்த கவர்மெண்ட் எதன்படி நடக்கும் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். ரெவென்யூ சிஸ்டம், மற்றதுக்கு வரியெல்லாம் போட மாட்டாங்க அந்த நாட்டில். என்ன ரெவென்யூ சிஸ்டம் அப்படின்னா, இஸ்லாத்தை வாழ்வியலாக ஏற்றுக்கொண்டு இஸ்லாத்தின் ஆட்சியின் கீழ் இருக்கக்கூடிய முஸ்லீம்கள் தன்னுடைய பொருளாதாரத்தில் பணத்தில் இருந்து வருடம் ஒரு முறை 2.5% வரி கட்ட வேண்டும். அதற்கு பேரு ஜகாத். தன்னுடைய நகையிலிருந்து நிசாப் என்கின்ற அளவை அடைந்து விட்டால், இத்தனை சவரன் அடைஞ்சிருச்சுன்னா அதிலிருந்து வருடம் ஒரு முறை வந்து ஏழை வரி ஜகாத்னா ஏழை வரி அதை தரணும். பொருளாதாரம் ஈட்டக்கூடிய பில்டிங்ஸ், ப்ராப்பர்ட்டிஸ், பொருளாதாரம் ஈட்டக்கூடிய சொந்த சுய தேவைக்குள்ளதல்ல, ரெசிடென்ஷியல் ப்ராப்பர்ட்டி அல்ல, கமர்ஷியல் பில்டிங்ஸ் இருந்துச்சுன்னா அதிலிருந்து வரக்கூடிய ரெவென்யூல இருந்து 2.5% கொடுக்கலாம். அவங்க அந்த ஆட்சியில், இஸ்லாமியரோட ஆட்சியின் கீழே முஸ்லீம் அல்லாதவர்களும் இருப்பார்களா இல்லையா? இருப்பாங்க. இவங்க கிட்ட அந்த ஜகாத்தை வசூல் பண்ண மாட்டாங்க. முஸ்லீமாக வாழ்பவன் முஸ்லீம் அல்லாதவர்கள் தரக்கூடிய வரியை விட அதிக வரியை கட்டுவான். இவனுக்கு மதத்தில் அது கடமை. அவன் களிமா சொல்லுவான், தொழுவான், நோன்பு வைப்பான், ஹஜ்ஜுக்கு போவான். அதே மாதிரி ஜகாத் 5 கடமைகள் முஸ்லீமுக்கு இருக்கு. அதுல ஒன்று அவன் ஜகாத் 2.5% இயர்லி கொடுக்கணும். இந்த 2.5 வந்து கவர்மெண்ட் வரியாவே நபிகள் நாயகம் காலம் தொட்டு இஸ்லாமத்தின்படி ஆட்சி செய்யற எல்லாரும் வாங்குவாங்க. எல்லாரும் என்ன பண்றாங்க, முஸ்லீம் அல்லாதவர்கள் மீது போடப்பட்ட வரி அப்படிங்கிறாங்க. அது அப்படி அல்ல. இப்ப முஸ்லீம்னா இஸ்லாத்தை ஏத்துக்கிட்டாதான் இந்த 2% வரி அவனுக்கு கடமை ஆகும். அவன் முஸ்லீம் அல்லாதவனும் இந்த நாடுடைய ரன் பண்றதுக்கு ஏதாவது கொடுக்கணும்ல. அவங்கிட்ட வருடத்திற்கு 10 to 48 திர்ஹம்ஸ் வாங்கினாங்க அந்த காலத்துல. இது என்ன பெரிய சுமை. இதுல இன்னொரு பியூட்டி சொல்லும் தெரியுமா? இந்த ஜிஸ்யாவை கட்டக்கூடியவர்கள் எப்படி வந்து அவர்கள் முஸ்லீம் தரக்கூடிய 2.5% ஜிஸ்யாவை 2.5% ஜகாத் என்கின்ற வரியை தர வேண்டியதில்லையோ, அந்த வரி தர வேண்டியதில்லை. அவங்க தனியா அந்த 10 to 48 திர்ஹம் வரி கொடுத்துருவாங்க. அதுதான் வந்து ஜிஸ்யா. இதுல இருந்து இவங்க எப்படி எக்ஸம்ஷன் ஆவாங்களோ அதே மாதிரி மிலிட்டரி சர்வீஸ்ல இருந்து எக்ஸம்ஷன் ஜிஸ்யா கட்டுறவங்களுக்கு. ஏன்னா அவங்க வந்து ஒரு முஸ்லீம் கண்ட்ரின்ற போது அவங்க அழைக்கக்கூடியது ஜிஹாதுக்கு அழைப்பாங்க. ஜிஹாது முஸ்லீமுக்கு தான் கடமையை தவிர முஸ்லீம் அல்லாதவருக்கு கடமை இல்லை. ஜிஸ்யா என்பது என்னமோ நீங்க இந்த ஆங்கிள் இப்ப பாக்குறீங்கன்னா, இந்த ஜிஸ்யாவை ஒருத்தன் கொடுத்துட்டு என்ஜாய் பண்ணிட்டு உட்காருவான் முஸ்லீம் கண்ட்ரில. இஸ்லாத்துக்கு மாறவே மாட்டான். நான் ஜிஸ்யா கொடுத்து ஜாலியா இருந்துக்கிறேன்னு. நீங்க மிலிட்டரி சர்வீஸ் பண்ண வேண்டியது இல்ல. இங்க வாலண்டரி மிலிட்டரி சர்வீஸ் இருக்கு முஸ்லிம்ஸுக்கு. ஒருத்தன் முஸ்லீம் ஆனான்னா he has to pay 2.5% as zakat tax first. If you are not a Muslim, then you are exempted from zakat. You can pay jizya. That is lower than zakat. One. Second, you are exempted from voluntary military service. நீயா விரும்பி போறது வேற. கண்டிப்பான முறையில் mandatory military service. Mandatory military service இங்க உண்டு. ஜகாத் கொடுக்கறவங்களுக்கு mandatory service உண்டு. இங்க mandatory service கிடையாது. இதுதான் ஜிஸ்யா. இந்த அடிப்படை அறிவு தெரியாத மடையர்கள் எல்லாம் டைரக்டராக மாறி